முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கணும். கசகசா 4 ஸ்பூன் போடணும். அதில் வறுக்கும்போது போட்டு அதையும் சேர்த்து வறுத்து வச்சுக்கணும். வறுத்த முந்திரி பருப்பையும் கசகசாவையும் மிக்சியில் அரைச்சிடணும். அரைக்கும்போது க்ரீம் இருந்தால் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும், சாஃப்டாக ஸ்மூத்தாக. எண்ணெயும் பட்டரும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதக்கி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறணும். வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் பட்டர் கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் காரத்துக்கு மசால் பொடி எல்லாமே போட்டு வதக்கணும். வதக்கின வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைக்கும்போது மல்லி இலையை மட்டும் அதோடு சேர்த்து அரைச்சிக்கணும். மசால் பொடி வறுத்ததில் நம்ம முட்டையை போட்டு வறுத்துக்கணும். அதில் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க. ஆனியன் கொரியண்டர் வதக்குனது நம்ம அரைச்சதை எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதில் கேஷ்யூநட் கசகசா அரைச்சதை சேர்த்து போடணும். பட்டர் கூட போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் ரிச்சாக தெரியும், நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம அந்த அரைச்சது எல்லாத்தையுமே ஊற்றி முட்டையும் வேக வச்ச வதக்கணும் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருணும். எல்லாத்தையும் ஒன்று போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சூட்டபுளாக இருக்கும். இது நல்லா மேட்சிங்காக இருக்கும். பரோட்டாவுக்கு காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொரியண்டர் லீஃப் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. எக் கறி ரெடி ஆயிடுச்சு.